நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு. கடவுள்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாரும் அல்ல, உங்களுடைய பெற்றோர்கள். So you are the first batch of our autonomous status. பிறர் எழுதும் காகிதங்களாக நீங்க இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நீங்களே எழுதும் மனிதனை நேயத்துடன் படித்தால் மனிதராகலாம். மாணவர்களே, உங்களை பார்க்கும்போது உயர்கல்வியில் முதலாக காலெடுத்து வைக்கும் ஒரு உற்சாகமும் பூரிப்பும் தெரிகிறது. உங்களுடைய பெற்றோர்களின் முகங்களில் அடுத்தடுத்து உங்களை வெற்றிகரமாக வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தெரிகிறது. இவை இரண்டும் எங்களுக்கு இன்னும் அதிகமான பொறுப்புகளை தருகிறது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியாது நீங்க வணங்குற கடவுள்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையான்னு. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு கடவுள்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாரும் அல்ல, உங்களுடைய பெற்றோர்கள். அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய வாழ்க்கை இங்கு தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 2005 165 மாணவர்களும் 20 ஆசிரியர்களோடும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் இன்று 175 ஆசிரியர்களும் 19 துறைகளும் 4500க்கும் மேற்பட்ட மாணவர்களோடு வீறுநடை போட்டுக்கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய ஆதரவு, எங்கள் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, யுஜிசி, யூனிவர்சிட்டி, NAAC போன்ற அதிகாரம் மிக்க அமைப்புகளில் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு கிரேட். கடந்த வருடத்தில் NAAC என்ற நேஷனல் அசஸ்மெண்ட் என்ற அக்ரிடேஷன் கவுன்சில் எங்களுக்கு A++ 3.54 out of 4. எனக்கு தெரிஞ்சு சுயநிதி கல்லூரிகளில் நம்மள தான் டாப்ஸ். அந்த கிரேடு வந்தது. அதை தொடர்ந்து யுஜிசி 10 வருஷத்துக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுத்திருக்கிறது இந்த கல்லூரி. So you are the first batch of our autonomous status. Don't you feel that you are very special? பலமா தட்டலாம். Thank you. அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரி நாடுகளில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா முதல்ல அவங்க இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்வார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், விவசாயம் பண்ணணும் அப்படின்னா 1 ஏக்கர்ல 2000 ஆப்பிள் வளரணும்னா என்ன பாடுபட்டாவது நிலத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆப்பிளோட சுவையை பற்றி அவங்களுக்கு யோசனை கிடையாது. என்ன பயன்பாடு அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த 2000 என்ற இலக்கை நோக்கி அவர்கள் ஓடுவார்கள். உரம் போடுவாங்க, ஊக்கிகள் போடுவாங்க, என்னவாது பண்ணி 2000 பண்ணிடுவாங்க. இந்த முறை ரிசல்ட் ஓரியன்டட் மேனேஜ்மெண்ட் என்று பெயர். நீங்க அதையே அடுத்து சின்ன நாடான ஜப்பான் எடுத்துக்கோங்களேன். அவர்களுக்கும் அந்த ஆப்பிள் விளைவிக்க வேண்டும் என்று தோன்றினால் முதல்ல அவங்க செய்யறது ஆப்பிளோட பயன்பாடு என்ன, இதுக்கு எந்த மாதிரி சுவை ஊட்ட வேண்டும், எந்த நிலத்தில் பயிர் பண்ண வேண்டும், எத்தனை முறை நீர் பாய்ச்ச வேண்டும், எப்படியெல்லாம் பராமரிப்பு செய்ய வேண்டும், இத்தனையும் முடிச்சு தான் விவசாயத்தை ஆரம்பிப்பாங்க. ஜப்பானியர்கள் உற்பத்தி பண்ணும் ஆப்பிள்கள் அந்த இலக்கில் கம்மியா இருக்கலாம், சுவையிலையோ பயன்பாடுதலையோ கூடுதலாக தான் இருக்கும். இந்த அணுகுமுறைக்கு பேரு ப்ராசஸ் ஓரியன்டட் மேனேஜ்மெண்ட். இந்த கேஜி கலை அறிவியல் கல்லூரி என்ற கல்லூரியில் எங்களுடைய அணுகுமுறை, கல்வி கற்பிப்பதனுடைய அணுகுமுறை ப்ராசஸ் ஓரியன்டட் மேனேஜ்மெண்ட் தான். வாழ்க்கையில் உங்களுக்கான அடையாளங்களை உங்களை வைத்தே தேட வைப்போம். பிறர் எழுதும் காகிதங்களாக நீங்க இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நீங்களே எழுதும் பேனாக்களாக ஆக்க நாங்கள் பாடுபடுகிறோம். We allow you to choose your own domain of knowledge. இந்த பொக்கே எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி கொத்த ரோஸ் அந்த மாதிரி பொக்கே ஆஃப் கோர்சஸ் உங்க முன்னால் வைக்கிறோம். இதை எடுத்தியா, இதை படி, இதை படி, இதை படி, இந்த மாதிரி படிப்படியாக உங்களை நகர்த்தி we offer such a beautiful courses integrated with industry and government organizations to master in the domain of your choice. வெளியில போகும்போது உங்களுக்கான அடையாளங்கள் வேற விதமாக இருக்கும். எந்த கல்வி உங்களை தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் தூண்டுகிறதோ அந்த கல்வி. தெரிகிறதுக்கும் அறியறதுக்கும் என்ன வித்தியாசம் மேடம்? தெரிந்து கொள்ளணும்னா மரத்தை பாருங்க, அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதன் வேர்களை பார்க்க வேண்டும். ஸோ தெரிந்தும் அறிந்தும் அதற்கான திறன் வளர்த்தலும் அதை வச்சு எப்படி அப்ளை பண்றது, இந்த நிலைகளில் உங்களை இந்த 3 வருடங்கள் எங்களோடு நீங்கள் பயணம் செய்யும் போது உங்களோட அறிவின் எல்லைகள் விரிந்து போகிறது. உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் எங்களுடைய கற்பு. மதிப்பெண்களை தாண்டி மதிப்பு கூட்டிய கல்வியை கொடுப்பதுதான் இந்த கேஜி கலை அறிவியல் கல்லூரியின், இதைத்தான் நான் சொன்ன ப்ராசஸ் ஓரியன்டட் மேனேஜ்மெண்ட். சரி, என்ன படித்தால் மனிதராகலாம்?
இந்த கேள்வி நமக்கு என்னைக்காவது வந்திருக்கா? என்ன படித்தால் மனிதராகலாம்? மனிதனை நேயத்துடன் படித்தால் மனிதராகலாம். அவ்வளவுதான். Life is a long journey between human being and being human. KG காலேஜ் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? கம்யூனிட்டி கனெக்ட் என்ற பெயரில் we are trying to take each day one step towards bridging the gap between human being and being human, so that வெளியில போகும்போது மனித நேயருடைய மனிதராக போகலாம். நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கு. பல சமயங்கள் அந்த கனவுகளை நோக்கி நம்ம பயணமே பண்றதில்ல. ஆனா அதை நினைச்சு மட்டும் சந்தோஷப்பட்டிருப்போம். அதை உடைப்பதற்காக first time in the arts and science college we have introduced liberal arts into the curriculum with 2 credits. 20 வகையான அமைப்புகள் இருக்கு. இதுக்கு பேரு லிபரல் ஆர்ட்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தனியா, அடுத்தது ஃபைன் ஆர்ட்ஸ் தனியா, கோ கிரியேட் ஜீனியஸ் அப்படிங்கிற சில அமைப்புகள், கனெக்ட் வித் கம்யூனிட்டி என்ற அமைப்புகள். யாருக்கு தெரியும் 3 வருடம் இது டான்ஸ் ஆடணுமா, பாட்டு பாடணுமா, மியூசிக் பண்ணணுமா, எல்லாத்துக்கும் இங்கே கரிக்குலம்குள்ள இடம் கொடுத்துருக்கோம். வெளியில போகும்போது உங்களுடைய மேடை இதை விட உயரத்தில் இருக்கலாம். புரியுதா? இந்த கடவுளை பத்தி நான் ஒன்று பேசிட்டு இருந்தேன், பெற்றோர் கடவுள். எனக்கு திடீர்னு இப்ப ஞாபகம் வருது, டாக்டர் பல்வின் சுல்தானா ஏதோ ஒரு மேடையில பேசினாங்க. இந்த அழகான உறுப்புகள்ல சில உறுப்புகள்ல நான் கடவுளை பார்க்கிறேன் என்றார். ஒன்று, ஆசிரியரின் உதடுகளில் நான் கடவுளை பார்க்கிறேன் என்றார். 2வது, மருத்துவரின் கை விரல்களில் நான் கடவுளை பார்க்கிறேன் என்றார். மேடம், உங்களோட பர்மிஷனோட இன்னொரு ஆர்கனையும் நான் சேர்த்துக்கிறேன். யார் தனக்கு கிடைத்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட கிடைக்காத அடுத்த தலைமுறைக்கு நகர்த்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறார்களோ அத்தனை பேருடைய இதயங்களிலும் கடவுள் இருக்கிறார்.